தீரும். அல்லேலூயா. இல்லை என்றால் பைபிள் பொய்யாயிரும். ஏனென்றால் எரேமியா 10:11 என்ன சொல்லுகிறது? எரேமியா 10:11 வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள் பூமியிலும் இந்த வானத்திலும் இராதபடிக்கு அழிந்து போகும் என்று அவர்களுக்கு சொல் என்கிறார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்களை அழிப்பதற்கு தான் இப்பொழுது தேவன் வந்திருக்கிறார். அது அழியும் போது ஜனங்களும் அழிஞ்சிருவாங்க. பரிசுத்தம் இல்லாதவரும் அழிவார்கள். எவன் மீதியாக இருக்கிறானோ அவன் பரிசுத்தம் உள்ளவன். எவன் மீதியாக இருக்கிறானோ அவன் நீதிமான். எவன் மீதியாக இருக்கிறானோ அவன் ஆவிக்குரிய பிள்ளை. அவ்வளோதான். மற்றதெல்லாம் ஃபினிஷ்டு. அவன் இந்த ஃபினிஷ்டுக்கு ஒரு கையை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம். இவைகள் எல்லாவற்றிலும் நான் பார்த்து சூரியனுக்கு கீழே செய்யப்படும் எல்லா கிரியைகளையும் சிந்தித்தேன். ஒரு மனுஷன் தனக்கே கேடுண்டாக வேறொரு மனுஷனை ஆளுகிற காலம் உண்டு. அல்லேலூயா. திரும்ப வாசி. திரும்ப 3ஆம் முறையாக. உற்சாம கையை தட்டுங்க. ஒரு மனுஷன் தனக்கு கேடு உண்டாகும்படி வேறொரு மனுஷன் ஆளுகிற காலம் உண்டு. அது அந்த கிறிஸ்துனுடைய ஆளுகை. அல்லேலூயா. அவனை பின்பற்றினால் யாருக்கு கேடு உண்டாகும்? பின்பற்றுகிறவர்களுக்கு தான் கேடு உண்டாகும். அவனை ஆளுகிறது. அவனுடைய சுபாவங்களை நாம் இருதயத்துக்குள் வைத்து அவனை ஆளுகிறோம். அந்த கிறிஸ்துவை ஆளுகிறோம். இப்போ பாவம் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அந்த கிறிஸ்துவிலே இருக்கிறான். இந்த பாவத்தை நாம் ஆளுகிறோம். பாவம் செய்கிறவன் பாவத்தை ஆளுகிறான். பாவம் செய்ய தூண்டுகிற பேய் பிசாசையும் அவன் ஆளுகிறான். அந்த கிறிஸ்துவையும் அவன் ஆளுகை செய்கிறான். அல்லேலூயா. அது தனக்கே கேடு உண்டாகும். ஒரு மனிதன் ஒரு பாவம் செய்தால் தனக்கு கேடு உண்டாகுமா நன்மை உண்டாகுமா? கேடா நன்மையா? கேடு தான் உண்டாகும். ஒரு மனிதன் பாவம் செய்தால் தன்னுடைய சரீரத்துக்கும் சரீருடைய உள்ளத்திற்கும் கேடுதான் உண்டாகும். திண்டுக்கல்லிலே ஒரு சகோதரன் சுமார் 12 வருடங்களுக்கு முன்பாக ஒரு எய்ட்ஸ் வியாதியால் பாதிக்கப்பட்டிருந்தான். அவன் சொல்கிறான், ஒரு முறைதான் பிரதர் பாவம் செய்தேன், ஆனால் என் சரீரம் அதாவது அழுகி புழுகி கெட்டு போகிற நிலைக்கு டெட் பாடி மாதிரி ஆயிட்டான். உயிர் உள்ள பணம், சொந்தக்காரன் பந்தக்காரன் எல்லாருக்கும் பகையனாக மாறினான். அவன் சொல்லுவான், ஏன் இதை சொல்கிறேன்னா, இதே ப்ரேயர் சென்டரில் அந்த வியாதி அவனுக்கு சுஸ்தமாயிடுச்சு. ஒரு 3 days பேக் அவன் திரும்ப மன உளைச்சலோடு அழுகையோடு அவன் ஜெபம் பண்ணுறான். கேட்குற ஜெபத்தை விண்ணப்பம் வைக்கிறான். பிறர் 17 வருடங்களுக்கு முன்னாடி பரிசோதித்த அந்த அரசு மருத்துவமனை நர்ஸு என் வீட்டில் போய் உன் மகனுக்கு எய்ட்ஸு கல்யாணம் பண்ணி வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன இதுதான் பிரச்சனை. இப்போது எல்லோரும் என்னை பார்க்கிறார்கள், ஒரு அவமான சின்னமாக பார்க்கிறார்கள் என்று கண்ணீர் விடுகிறான். ஏனென்றால் இந்த ஊழியத்தினுடைய வாக்குத்தத்தம் அவனுக்கு திருமணம் நடக்கும். வியாதி வந்தது, வியாதி தீர்ந்தது. ஆனால் வியாதி இருக்கிறது என்ற ஒரு பயத்தை அவன் ஆளுகை செய்யும்படிக்கு அதை அவர்கள் விதைத்து விட்டு சென்றார்கள். இப்பொழுது வேலை செய்கிறான், நன்றாக இருக்கிறான், சுகமாக இருக்கிறான். ஆனாலும் பழைய பாவம் 17 வருடங்களுக்கு பிறகு எட்டி பார்த்து மருத்துவமனை நர்ஸை கொண்டு வைத்து அவன் குடும்பத்திலேயே பேச வைத்திருக்கிறது என்று சொன்னால் பாவம் நம்மை ஆளத்தான் செய்யும்.
அப்படி பாவம் நம்மை ஆளுகிற அந்த பாவத்தை நம் இருதயத்துக்குள்ளே வைத்து கொண்டிருந்தால் அது நமக்கு கேடுதான் உண்டாக்கும். ஒரு முறை செய்த பாவத்து நிமித்தம் 17 ஆண்டுகளுக்கு பிறகு சொஸ்தமடைந்தவனுக்கு இப்பொழுது கேடை உண்டாக்கி கொடுத்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவேதான் கிறிஸ்தவம் என்று சொன்னால் ஒருவரும் பாவம் செய்யாதபடி வாழணும். அதற்குத்தான் கிறிஸ்தவம். ஒரு சம கையை தட்டலாமா? ஹல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலோ அத்தனையோ தாங்க பலன் தருவார. முந்தி வந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. பிரசங்கி எப்பொழுதும் சொல்லுவான், இந்த உலகமே ஒரு மாயை, உலகமே ஒரு மாயை. இன்றிருப்பவர்கள் நாளை இல்லை. நேற்றிருந்தவன் இன்றைக்கு இல்லை. நேற்றிருந்த என்னுடைய உடன்பிறப்பு இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு அடக்கம், ஒரே நொடி பொழுது ஒரு மரணம் சம்பவிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நம்ம இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே எந்நேரமும் பாவம் நம்மை ஆளாதபடிக்கு எப்பொழுதும் பரிசுத்தத்தோடு வாழ்வதற்குத்தான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. உச்சம கையை தட்டலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே பாவத்தில் ஒரு மனிதன் மடிந்து போவதை விட பரிசுத்தம் அடைந்த பொழுது மடிந்தால் அது பரலோகத்தினுடைய விதை, இல்லை என்றால் நரகத்தினுடைய விதை. உச்சம கையை தட்டலாமா? அல்லேலூயா. ஆகவே இந்த உலகம் எந்த நேரமும் முடிவுக்கு வரும். எந்த நிமிடமும் உலகமே அழிந்து போகும். அப்படி எதற்கு நமக்கு பாவத்திற்கு பின்னாடி போக வேண்டும்? எதற்கு சாபத்திற்கு பின்னாடி போக வேண்டும்? எதுக்கு இந்த உலக பந்தத்திற்கு பின்னாடி போகணும்? நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரே பந்தம், ஒரே இரத்த உறவு, ஒரே தாய், ஒரே தகப்பன், ஒரே சகோதரன் நம்முடைய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவரை பின்பற்றினால் உங்களுக்கு இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தீர்க்காயுசு கொடுக்கப்படும், இல்லை என்றால் பிடுங்கப்படும். உற்சாம கையை தட்டுங்க. உலகத்தில் இருக்கிற அந்தி கிறிஸ்துவை பின்பற்றினால் தீர்க்காயுசு முறிக்கப்படும். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினால் தீர்க்காயுசு கொடுக்கப்படும். உற்சாம கையை தட்டலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரசங்கி இன்னும் ஒரு இடத்துல சொல்லுவான், ஒரு மனிதனுடைய ஜென்ம நாள், ஒரு மனிதனுடைய மரண நாள். எது சிறந்தது? ஜென்ம நாள் சிறந்ததா, மரண நாள் சிறந்ததா? மரண நாள் சிறந்தது. பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியும் ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாளும் நல்லது. திரும்பவும் வாசி 2 முறை. அல்லேலூயா. மறுபடியும் அல்லேலூயா. அதாவது ஒரு மனிதனுடைய பெருமை,
ப்ரவுட், பியூட்டி, புகழ்ச்சி. அடுத்து வாசனை திரவியங்கள், நம்மளை மிகைப்படுத்துவதற்கு நம்ம போடுகிற இந்த வாசனை திரவியங்கள். இவைகளை பார்க்கிலும், அதுவும் குறிப்பாக ஜென்ம நாளை பார்க்கிலும், ஒரு குழந்தை பிறந்தா எத்தனை பேருக்கு சந்தோஷம் இல்லையா? எத்தனை பேருக்கு சந்தோஷம்? குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். பெற்றுக்கொள்கிற தாய்க்கு அதை விட பெரிய சந்தோஷம். பிள்ளையை பெற்று தந்ததுனால தகப்பனுக்கு அதை விட சந்தோஷம். ஆனால் இந்த சந்தோஷத்திற்கு மிகுதியான சந்தோஷம் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் பிரசங்கி சொல்கிறான், இதை விட ஜென்ம நாள் நல்லது, இந்த மரண நாள் நல்லது. ஏனென்றால் அவர் எதை குறித்து பேசுகிறார்? அதுக்காக நீங்கள் போய் சாகணும் ஒரு சொல்லலை. அது மறைபொருள் என்ன? ஒரு குழந்தை பிறந்தால் எல்லோருக்கும் சந்தோஷம். ஆனால் அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து பெரியவனாகி பரிசுத்தம் அடைந்து மறைந்தால் அதுவே நல்ல நாள். ஒரு சம கையை தட்டுங்க. பாவியாய் வாழ்வதை விட பரிசுத்தம் அடைந்து சாவதே மேல். மறுபடியும் கையை தட்டுங்க. ஒரு மனிதன் பாவியாய் வாழ்வதை விட பரிசுத்தம் அடைந்து மடிவதே மேலான காரியம். ஆகவே அதுதான் சந்தோஷத்தினுடைய நாள். ஒரு சம கையை தட்டுங்க. ஆகவே அந்த முஸ்லீம் சந்ததி, முஸ்லீம் மக்கள் எல்லாம் யாரும் இறந்தால் அழுற மாதிரி இல்லை. அழுவாங்களா? முஸ்லீம் மக்கள் அழுவாங்களா? முஸ்லீம் யாராவது இறந்தால் அழுவாங்களான்னு கேட்குறேன். சத்தமாக அழமாட்டாங்க. ஆனால் அழுறதெல்லாம் இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீம் வச்சு அழுறதாரு நம்ம ஆட்கள் எல்லாம். அதில் இல்லையா? ஒரு துக்கம் வீட்டில் நடந்துச்சுன்னா தொடர்ந்து அழணும். அப்படி இல்லை, ஆள் வர வர ஏற்றுவாங்க, அடுத்து டென் குறையும், அடுத்து ஏறும். தான் உலகம். அதில் இல்லையா? ஆனால் அவர்கள் என்ன, இந்த வசனத்தை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். ஒரு மனிதனுடைய பிறந்த நாளை விட இறந்த நாள் நல்லது. ஏனென்றால் நல்ல ஓட்டத்தை ஓடினான், இருக்கும் வரைக்கும் நல்லா உழைத்தான், குடும்பத்துக்கு நல்லா கஷ்டப்பட்டான், இனி பரிசுத்தம் அடைந்தான், தேவனுடைய வீட்டிற்கு சென்றான். ஆகவே உலக வீடல்ல, தேவனுடைய வீடு. ஆகவே தான் மரண நாள் நல்லது என்று பிரசங்கி சொல்லுகிறான். அல்லேலூயா. ஆகவே நமக்கும் ஒரு மரண நாள் உண்டு. அது நல்லதா கெட்டதான்னு அவருடைய மனசாட்சியை கேட்டால் தெரியும். அல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். அல்லேலூயா. பிரசங்கி 7:10 என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். பிரசங்கி 7:10. இந்நாட்களை பார்க்கிலும் முன்னாட்கள் நலமாய் இருந்தது என்று சொல்லாதே. இதை குறித்து நீ கேட்பது ஞானம் அல்ல. அல்லேலூயா. அவ்வளோதானா? திரும்ப 2 முறை வாசி. அல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், பிரசங்கி மூலம் சொல்லுகிறார், இந்நாட்களை பார்க்கிலும் முன்னாட்கள் நல்லது என்று நீ சொல்லாத என்று ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். எப்படி எனில், ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டு இருப்பான், நல்ல ஆசீர்வாதமாக இருப்பான், திடீர்னு சோதிக்கப்படுவான், திடீர்னு புடமிடப்படுவான், திடீர்னு வெட்கப்படுவான், திடீர்னு துக்கப்படுவான், திடீர்னு அவமானப்படுவான், நிர்பந்தம், சிறையிருப்பு, வியாதி, நொறுக்கம், கடன். இப்படிப்பட்ட சூழ்நிலையை இந்த மனிதர்கள் எப்படி பேசுவார்கள்? ஒரு நாட்கள் நான் எப்படி இருந்தேன், இப்போ ஏன் இப்படி இருக்கிறேன், இந்நாட்களை விட அந்நாட்கள் நலமாக இருந்ததே என்று சொல்லும்போது அவன் இருதயத்தில் எழும்புகிற ஒரு கேள்வி, நியாயமான கேள்விதான். அந்த கேள்விக்கு என்ன பேர் வைக்கலாம்? இந்த கேள்வி, அதாவது அந்நாட்கள் நல்லா இருந்தேன், இந்நாட்கள் மோசமாக இருக்கிறேன் இன்னும் சொல்லுகிற ஒரு மனிதனுடைய ஒரு கேள்விக்கு என்ன பேர் வைக்கலாம்? பிரதர் சொல்லுங்கள். இப்போ ஒரு காலத்தில் நல்லா இருந்தான், இப்போ மோசமாக இருக்கிறான். இப்போ மோசமாக இருக்கிற காலத்தில் சொல்லுவான், அந்நாட்கள் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது.
இந்நாட்கள் மகா மோசமாக இருக்கிறது. இன்று சொல்லாதே என்று சொல்லுகிறார். ஆனாலும் எல்லா ஜனங்களும் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை பொறுத்து எல்லா ஜனங்களும் இந்த இருதயத்தில் இந்த கேள்வி வைக்கிறார்கள். நான் பிறக்கும்போது நல்லா இருந்தேன், குடும்பத்தில் நல்லா இருந்தேன், ஆஸ்தியோடு இருந்தேன், பொண்ணோடு இருந்தேன், வெள்ளியோடு இருந்தேன், பெண்ணோடு இருந்தேன் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ கஷ்டத்தில் இருக்கும்போது அதை தாங்கிறதுக்குள்ள மனதில் யாருக்கும் கிடையாது. அவை தான் இந்த கேள்வி எழும்புகிறது. அவை எழும்புகிற இந்த கேள்விக்கு என்ன பேர் வைக்கலாம் சொல்லுங்கள் பிரதர்? இந்நாட்களை பார்க்கிலும் அந்நாட்கள் நல்லது என்று கேள்வி எழுப்புகிற கிறிஸ்தவனுக்கு என்ன பேர் வைக்கலாம்?